அவனோட ஆரோக்கியத்தை பறிச்சுட்டீங்க, நோய் வந்துருச்சுன்னா உங்களை திட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் உயிரை மட்டும் தொடாத, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவன் உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய பருக்கள், கொடிய பருக்களா வருது. அதாவது வந்து ரொம்ப இந்த வேனக்கட்டி மாதிரி இதெல்லாம் வலிக்கும்ல, அந்த மாதிரி அவனுக்கு வலிக்குது, வேதனையா இருக்கு. பார்க்க எப்படி இருக்கும், உடம்பு ஃபுல்லா பெரிய பெரிய கட்டியா வந்தா அசிங்கமாயிடுறான். ஏற்கனவே பிள்ளைங்க இறந்ததுனால சாப்பிடாம கொல்லாம இருந்து மெலிஞ்சு போய் இருக்கான். அப்புறம் நோய் வந்து பெரிய பெரிய பருக்கள் வந்ததுனால ரொம்ப அசிங்கமாயிட்டான். அது அப்படியே அரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவன் ஒரு ஓடு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். வெளியே உட்காந்துட்டு சாம்பல்ல உட்காந்து அவனை இத்தனை நாளும் நல்ல வசதியா இருந்தப்ப மதிச்சவங்க எல்லாம் இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இவன் இப்படி கஷ்டப்படுறான், வர்றவங்களாம் பார்த்து அவனை கிண்டல் பண்ணிட்டு ஏற்கனவே மனசு ரொம்ப வேதனையா இருக்கான். எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவனை யாருமே மதிக்கல. சின்ன அவனை விட வயசு கம்மியா இருக்கிறவங்க கூட மதிக்கவே இல்லை. யோபுக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப வேதனையா இருக்கும்ல. இப்படி இருக்கும் போது அப்பயும் அவர் வந்து என்ன செய்யல, தேவனுக்கு விரோதமா பேசவே இல்லை.